பவித்ரா வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அஜித், விஜய் என இருவருக்கும் அதிக ரசிகர்கள் பட்டாளம் உள்ளனர். பொதுவாக அஜித், விஜய் இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் கூட அவருடைய ரசிகர்கள் கருத்து மோதலில் அவ்வப்போது இணையதளங்களில் கருத்து மோதல் மேற்கொள்ளப்பட்டு வருவது வாடிக்கையாகவே தொடர்ந்து வருகிறது. அஜித் சிறந்த நடிகரா அல்லது விஜய் சிறந்த நடிகரா என இரண்டு ரசிகர்களுக்கு இடையேயான மோதல் என்பது தற்போது வரையும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சினிமாவில் எப்படி அஜித், விஜய் என இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்களால் போட்டியாளராக பார்க்கப்பட்டாரோ, இரண்டு நடிகர்களும் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக தான் சினிமாவில் விளங்கி வருகிறார்கள். அதை தொடர்ந்து சினிமாவிற்கு பிறகு விஜய் எடுத்த பாதை என்பது அரசியல் பாதை. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தற்போது நடித்து வரக்கூடிய படத்திற்கு பிறகு முழு நேரமாக அரசியலில் ஈடுபட போகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதே போன்று நடிகர் அஜித் குமாரும் ரேஸில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போவதாகவும், ரேஸ் இல்லாத காலகட்டத்தில் மட்டும்தான் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருவருமே சினிமாவில் எப்படி ஒரு உச்ச நட்சத்திரங்களாக இருந்தார்களோ அதே போன்று இருவருடைய அறிவிப்பு என்பது ஒரு சேர வந்திருப்பது என்பது இருதரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட என்ற அறிவிப்பு என்பது ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதையொட்டிதான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கக்கூடிய விஜய் பனையூரில் ஆலோசனை கூட்டமானது கடந்த 10ஆம் தேதி ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலர்கள் தேர்வு குறித்து நடைபெற்றது. அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. பொதுவாக விஜயுடைய அரசியல் தொடர்பான ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டாலோ அல்லது திட்டங்கள் வகுத்தாலோ அது மிகப்பெரிய செய்தியாக அடுத்த 2-3 நாட்களில் தொலைக்காட்சி மற்றும் யூடியூபில் ஆக்கிரமிக்கும் மிகப்பெரிய செய்தியாக வலம் வரும். ஆனால் அந்த செய்தி வரக்கூடிய அதே சமயத்தில் அஜித்துடைய கார் ரேஸ் செய்தி என்பது மிகப்பெரிய செய்தியாக வர தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி அஜித் ஓட்டிய இந்த கார் விபத்துக்குள்ளான வீடியோ வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி அது அனைத்து ரசிகர்களிடம் சென்று சேர்ந்த ஒரு வீடியோவாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அஜித் பங்கேற்ற இந்த கார் ரேஸ் துபாய் நடைபெற்ற 24H 24 மணி நேர கார் ரேஸ் போட்டியும் அஜித் கலந்து கொண்ட அஜித்துடைய அணி என்பது 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதில் போர்ச்சே 992 கப் கார் எண் 901 என்ற போட்டியில் அஜித் பங்கேற்கவில்லை என்றால் கூட உரிமையாளராக இருந்தார். அது 3ஆம் இடம் பிடித்திருக்கிறது அஜித்துடைய குழு. அதே போன்று போர்ச்சே கேமன் GT4 எண் 414 அந்த ரேஸில் அஜித் கலந்து கொண்டார். அஜித் கலந்து கொண்ட அந்த போட்டியில் அவர் ஓட்டுநராகவே அஜித் இருந்தார். அதில் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் என்ற விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இது இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அஜித்துடைய அந்த செய்திதான் விஜயனுடைய அரசியல் செய்தியும் மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தொலைக்காட்சியில் மற்றும் யூடியூப்களில் வலம் வர தொடங்கியது, சோசியல் மீடியாக்களில் வலம் வர தொடங்கியது. சினிமாவில் எப்படி ஒருவருடைய செயல்பாடுகள் முந்தி கொண்டு செல்லுமோ அதே போன்று வேறு பாதையில் பயணித்தாலும் கூட விஜயுடைய அரசியல் செய்தி வரக்கூடிய அதே சமயத்தில் அஜித்துடைய கார் ரேஸ் செய்தியும் அதிக அளவில் வந்து கொண்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அஜித்துக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போன்று வானதி சீனிவாசன், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு தொடர்ச்சியாக பல தலைவர்கள் அஜித்தை வாழ்த்துக் கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் தான் தற்போது எழக்கூடிய கேள்வி என்பது என்னவென்றால், அரசியல் ரீதியாக கூட இது வேறொரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது என்றால், விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய ரசிகருடைய வாக்கு முழுவதுமாக விஜய்க்கு செல்லும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அஜித் ரசிகர்கள் வாக்கு என்பது யாருக்கு செல்லும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுதியிருக்கிறது. பொதுவாக அஜித் அரசியலுக்கு வருகிறார் என்றெல்லாம் பேசப்பட்ட சமயத்தில் அதற்கு திட்டவட்டமாக அஜித் தரப்பில் அரசியலுக்கு அவர் வரமாட்டார் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கார் ரேஸ் மற்றும் சினிமாவில் அவர் அதிகமாக ஈடுபாடு செலுத்தப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்க்கு எதிராகவும் விஜயுடைய ரசிகர்களுக்கு எதிராகவும் கருத்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய அஜித் ரசிகர்கள், பொதுவாக இந்த சோசியல் மீடியாக்களில் விஜய் அஜித் ரசிகர்கள் கருத்து மோதல் ஈடுபடுவது வழக்கம். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு மற்ற கட்சிகளுக்கு ஏதேனும் தாக்கம் ஏற்படக்கூடாத வகையில் விஜய்க்கு எதிராக அவர்களுடைய படங்கள், அதே போன்று விஜய் ரசிகர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அஜித் ரசிகர்களை தன்வசப்படுத்த அரசியல் கட்சிகள் ஏதேனும் முனைப்பு காட்டுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து தெரிவிக்கிறார். இவர் வாழ்த்துக்கள் மூலமாக விஜயனுடைய அரசியல், அதாவது விஜயனுடைய அரசியல் அறிவிப்புக்கு பிறகு அஜித்தை மையப்படுத்துவதும், அதே போன்று அஜித்தை புகழ்படுத்தி பேசுவது, அவரை ஊக்கப்படுவது போன்ற செயல்பாடுகளை அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இது பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அஜித் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்ற கேள்விக்கு திட்டவட்டமாக அவர் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்து விட்டார். இருந்தாலும் கூட அஜித்தை பெருமைப்படுத்துவதன் மூலமாகவும் அதே போன்று அஜித்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாகவும்
விஜயனுடைய எதிர்ப்பு வாக்குகள், அதாவது அஜித்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுடைய வாக்குகள் ஏதேனும் அரசியல் கட்சிகள் அறுவடை செய்வதற்கான திட்டம் கூட இருக்குமா என்றெல்லாம் அரசியல் ரீதியாக பல்வேறு கோணம் இது பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் சினிமாவில் எப்படி இருவரும் போட்டியாளராக ரசிகர்களாக கருதப்பட்டாலோ, சினிமாவையும் தாண்டி விஜய் அரசியலுக்கு சென்றாலும் அஜித் அதே நேரத்தில் கார் ரேஸுக்கு வந்தாலும் கூட இருவரும் இடையே அந்த வார்த்தை அவருடைய ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் இடையான அந்த சினிமாவை தாண்டி கார் ரேஸில் அஜித்தும் அரசியல் ரேஸில் விஜயும் சென்றிருந்தாலும் கூட அவருடைய இருவருடைய அறிவிப்புகள், இருவருடைய செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இதுவும் ரசிகர்களால் விஜயுடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாகவும் அஜித்துடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாகவும் பேசப்பட்டு வருவதால் இணையத்தில் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது.